அசிங்கமாக இருக்கிறது. இதெல்லாம் வேலையாப்பா? திமுக கட்சி தோல்வி பயத்தின் காரணமாக அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஏன்னா அவர் குளிர் ஜுரம் பிடிச்ச மாதிரி நேத்துல சுத்திட்டு இருக்காரு. இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு அவருடைய மனநிலை எனக்கு மிக சிறப்பாக தெரியும். தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற கூட்டமாக அவருக்கு கோபம் இருந்தாலும் கூட மோடியை விட்டு போகக்கூடிய மனிதர் அல்ல அவர். முடித்துக் கொள்ள வேண்டும் நான் கேட்டுக்கொள்கிறேன். என்டிஏ கூட்டணியை ஆதரிச்சு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னை வராரு. இங்கிருந்து செங்கல்பட்டுல போய் அங்க நடக்கிற பொதுக்கூட்டத்துல பேசுறாரு. இந்த கூட்டத்துல யாரெல்லாம் பங்கேற்கிறாங்க, என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, கூட்டணியில யாரெல்லாம் சேர போறாங்க, அதே மாதிரி அதிமுக இருந்து நீக்கப்பட்டவங்களை திரும்பி ஒண்ணு சேர்க்கிறது, அப்படி இருந்தாதான் என்டிஏ கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னு பல வியூகங்களை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வீட்டுல பியூஷ் கோயல் உட்பட பாஜக முக்கிய நிர்வாகிகள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. பாஜகவினுடைய மாநில தேர்தல் பொறுப்பாளர் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல்ஜி அவர்களும் எங்கள் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட தலைவர்கள் இப்போது எதிர்க்கட்சி தலைவர் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திப்பதற்காக அவருடைய வீட்டிற்கு காலை உணவிற்காக எல்லாம் வந்திருக்கிறோம். அதனால நேற்றிலிருந்து நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது நிச்சயமாக 26 தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய கூட்டணியாக மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பலம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. அதனால நாளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னை வருகின்ற பொழுது அங்கு கூடுகின்ற கூட்டம் என்பது தமிழகத்தினுடைய ஆட்சி மாற்றத்திற்கு கட்டியம் கூறுகின்ற கூட்டமாக இருக்கும். பாஜக தலைவர்கள் எல்லாம் வந்திருக்காங்க, கலந்துரையாடல்களும் நடந்திருக்கு. அடுத்து என்ன பிளான் அப்படின்னு பியூஷ் கோயல் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூட்டா செய்தியாளர்களை சந்திச்சிருக்காங்க. இன்றைய தினம் மத்திய அமைச்சர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பியூஷ் கோயல் அவர்கள் எங்கள் இல்லத்திற்கு வருகின்றது எங்களுக்கெல்லாம் மிக்க மகிழ்ச்சி தருகிறது. அவரோடு பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த அமைச்சர் சகோதரர் முருகன் அவர்களும் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏ அவர்களும் அவரோடு மாநில பாரதிய ஜனதா பொறுப்பாளர்கள் மற்ற தலைவர்கள் அதிமுகவினுடைய நம்முடைய தலைமை நிர்வாகிகள் அனைவரும் எங்கள் இல்லத்திற்கு வந்து அறிவித்திருக்கிறார்கள். எங்கள் இல்லத்தில் நாளை நடைபெறுகின்ற மாபெரும் பொதுக்கூட்டத்தில் எப்படியெல்லாம் அந்த பொதுக்கூட்டத்தில் மக்கள் கலந்து கொள்கிறார்கள், அதுக்கு எப்படியெல்லாம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கலந்து ஆலோசிக்கப்பட்டிருக்கின்றன. நாளை நடைபெறுகின்ற கூட்டம் தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற கூட்டமாக இருக்கும். சுமார் 5 லட்சம் பேர் அந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்கிறார் என்பதை மகிழ்ச்சியுடன் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தொடக்கம் எங்களுடைய கூட்டணியுடைய வெற்றிக்கு அச்சாணியாக. டிடிவி தினகரன் பத்தி கேள்வி வந்த உடனே இபிஎஸ் கொடுத்த ரியாக்ஷன் பாக்குறீங்களா? டிடிவி தினகரன் உங்க பேரை முதலமைச்சர் வேட்பாளர். அரசியலிருந்து ஒரு முக்கிய பிரமுகர் வேற கட்சிக்கு போறதா இருந்தாரு. ஆனா அவரோட வீட்டுல பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிச்சதால எனக்கு இந்த அரசியலே வேண்டாம் அப்படின்னு விலகிறதா அறிவிச்சிருக்காரு குன்னம் ராமச்சந்திரன் அவர்கள். காலையில அமைச்சர் அர்வியன்ட்ட முடிவெடுத்து அவர் சொன்னப்ப நான் அவர்கிட்ட சில விஷயங்களை பேசினப்ப அமைதியாக இருந்தாங்க. எங்கள் வீட்டில் ஒன்றும் பெரிய எதிர்ப்பு இல்லை. ஆனால் நான் இங்கே வந்துட்டு எல்லாத்தையும் கூட்டம்லாம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போகிறப்போ ஒட்டுமொத்த குடும்பமும் என் வீட்டில் குடும்பி இருந்தாங்க. நாங்கள் எங்கள் அக்காமார்கள்லாம் கூட வெளியில் கல்யாணம் பண்ணி கொடுத்த அக்காமார்கள்லாம் கூட வந்திருந்தாங்க. அக்கா பிள்ளைங்க வந்துருந்துச்சு. ஒட்டுமொத்த குடும்பமும் அந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு 2 விஷயங்கள் என் மனதை ரொம்ப வாட்டியது. என்னை பெற்றெடுத்த தாய் புரட்சி தலைவி அம்மாவின் படத்தை வீட்டிலிருந்து அலுவலகத்திலிருந்து அகற்றுவாயா என்று கேட்டதும் எனக்கு அசிங்கமாக இருக்கிறது. இதெல்லாம் வேலையாப்பான்னு என் பொண்ணு கேட்டதும் எனக்கு மிகுந்த வேதனை அடைந்து இரவு முழுவதும் என்னால் உறங்க முடியவில்லை. காலையில் வீட்டாளர்களிடம் சொல்லிவிட்டு இந்த முடிவை தெளிவாக எடுத்திருக்கிறேன். நேற்றைய தினம் நாங்கள் கூடியெடுத்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைவது என்ற முடிவில் நேற்று எனது இல்லத்தில் குடும்ப உறுப்பினர்களின் கடுமையான எதிர்ப்பும் அதனால் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாகவும் எனது உடல்நலத்தின்
மருத்துவர் ஆலோசனையின் காரணமாகவும் நான் இன்று மாற்று முடிவை எடுத்திருக்கிறேன். இல்லத்தார்கள் ஆலோசனைக்கிணங்க, மருத்துவர்களின் ஆலோசனைக்கிணங்க நான் பொது வாழ்க்கையிலிருந்து விலகிக் கொள்வது என்ற முடிவை எடுத்திருக்கிறேன். மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா மக்கள் பிரதிநிதிகள் கிட்ட போவாங்க. அந்த மக்கள் பிரதிநிதிகளுக்கு பிரச்சனை அப்படின்னா அமைச்சர்கிட்ட போவாங்க. அந்த அமைச்சருக்கே ஒரு பிரச்சனையா, அதுவும் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையா, அதுவும் தீர்க்க முடியாத குழம்பி போய் இருக்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனையா அப்படின்னு பார்த்து அமைச்சர் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருந்திருக்காரு. அந்த நேரம் பார்த்து கரெக்டா எம்எல்ஏ ஒருத்தர் அமைச்சர்கிட்ட கொஸ்டின் கேட்டு கரெக்டா லாக் ஆயிருக்காரு. அமைச்சரோட பதிலையும் அவரோட நிலைமையும் பார்த்து அந்த அவையே சிரிச்சிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, திருப்பூர் மாநகராட்சி பகுதியில் கிட்டத்தட்ட 60 வார்டு உள்ளன. அந்த மாநகராட்சி பகுதியில் தினமும் 650 டன் குப்பை சேகரிக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட இந்த 40 நாட்களாக கிட்டத்தட்ட 25,000 டன்னுக்கு மேல் தேங்கியுள்ளது. அந்த தேங்கியுள்ள பகுதியில் எல்லா பகுதியிலும் துர்நாற்றம் ஏற்படுகிறது. தீயை வைத்து விடுகிறார்கள். பல பிரச்சனைக்கு பொதுமக்கள் இடையூறாக உள்ளது. ஆகவே திருப்பூர் மாநகராட்சி பகுதியில் தேங்கியுள்ள குப்பைகளை எப்பொழுது அகற்றப்படும்? கிட்டத்தட்ட 55,000 கோடி ஈட்டி தருகிற திருப்பூர் மாநகர பகுதியில் குப்பையை எப்போ எடுக்கப்படும், அள்ளப்படுமான்னு கேட்க, அதுதான் பல பகுதியில் தேங்கி கிட்டத்தட்ட 40,000 டன்னுக்கு அமைச்சர் எடுப்பார் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவராக வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் பேரவைத் தலைவர்களே, விஜயகுமாரை ரொம்ப நேரம் நான் தேடிட்டு இருக்கேன். நாங்கள் எந்த வேலை செய்யறதுக்காவது நீங்கள் அனுமதிக்கிறீங்களா? நாங்கள் சொந்தமாக இடம் வாங்கி நாங்கள் அந்த இடத்துல குப்பை கொட்டுறோம். 17 ஏக்கர் 20 ஏக்கர்னு சொல்லி அதுக்காக பணமும் அரசாங்கம் செலவு செய்ய தயாராக இருக்கிறது. அந்த குப்பையை அந்த இடத்துல வந்து கொட்டாதீங்கன்னு அங்கே இருக்கிறவங்க பிரச்சனை பண்ணுறாங்க. சரி, அரசாங்கத்தில் இருக்கிற கல்குவாரியில் அதை போய் கொட்டலாம் அப்படின்னு சொல்லி போனால் அந்த பகுதியில் இருக்கிறவங்க, நம்ம பெருந்துறை பகுதியை சேர்ந்தவங்க, இது எங்கள் தொகுதி, இங்கே வரக்கூடாதுன்றாங்க. மாண்பு அமைச்சர் சாமிநாதன் அங்கே இருக்கார். சாமிநாதன் அதுக்காக இடமெல்லாம் பார்த்து நான் அவர்கிட்ட சொன்னேன், பெரிய பிரச்சனையாக இருக்குது, ரொம்ப நேரம் நீங்கள் அரசாங்கம் எந்த செலவு வேணாலும் செய்ய தயாராக இருக்கிறோம், இடம் மட்டும் பார்த்து கொடுங்கள். நான் நகரத்தை விட்டு 15 கிலோமீட்டர் தள்ளி கூட இடம் இருந்தால் கூட கொடுங்கள். நாங்கள் வாங்கி அந்த இடத்துல காம்பவுண்ட் போட்டு கட்டுவதோடு மட்டுமல்ல, கோவையிலே குப்பையிலிருந்து மின்சாரம் தயாரிக்கிற திட்டம் தயாரிக்கப்படுகிறது. அதை திருப்பூரிலிருந்தே தொடங்குவதற்கு நாங்கள் அரசாங்கம் தயாராக இருக்கிறது. ஆனால் நீங்கள் நீங்கள் இங்கே வந்து கேட்குறீங்க, ஏன் குப்பையை அள்ளுறேன்னு. நாங்கள் அள்ளுறோம், எங்கே கொட்டுறதுன்னு நீங்கள் இடம் சொல்லுங்கள். எங்கேயும் போனாலும் கொட்ட விட மாட்டேங்கிறீங்க. எங்கே அவர் சாமிநாதன் அவர் பகுதிக்கு வரக்கூடாதுங்கிறாரு, பெருந்துறை அவர் பகுதிக்கு வரக்கூடாதுங்கிறாரு. நீ பதில் சொல்லு. எல்லாம் வந்து அவர் ஒன்று தான் கைத்திட்டார், சொல்லுப்பா. எனவே எனக்கு நகரத்தை தாண்டி ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி கூட நாங்கள் வைத்துக்கொள்ள தயாராக இருக்கிறோம். அதுவும் கொஞ்ச காலத்துக்கு தான். ஒரு 200 கோடி ரூபாய் அளவுக்கு செலவாகும் குப்பையிலிருந்து மின்சாரம் தயாரிக்கிற திட்டத்தை உருவாக்குவதற்கு. அது சென்னை, கோவை, மதுரை 3 இடங்களில் இப்போது நடைபெறுகிறது. அதை கூட முதல்ல திருப்பூரிலிருந்து ஆரம்பிக்க கூட அரசாங்கம் தயாராக இருக்கிறது. மாண்பு உறுப்பினர் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். காரசார விவாதம் நடந்ததால சட்டப்பேரவையில ஒரே அமளி. அதிமுக சார்பா ஒரு பிரச்சனையை கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதாவது கறிக்கோழி விலை உயர்வு பத்தி அதுக்கு உடனே விவாதிங்க, பதில் சொல்லுங்க அப்படின்னு. ஆனா சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ப்ரீ பிளான்டா தான் நடக்கும். எல்லாத்துக்குமே முன்கூட்டியே கேள்வி பதில் ரெடி பண்ணிட்டு தான் அவையில பேசுவாங்க. இன்னைக்கு இந்த அமளி நடந்ததால முதலமைச்சர் எந்திரிச்சு பதில் ரெடி ஆயிட்டு இருக்கு, நாளைக்கு இதை பத்தி கண்டிப்பா பேசலாம், அது வரைக்கும் அமைதியா இருங்க, அடுத்த டாபிக் போலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆனா அந்த பக்கம் அதிமுக சைடு அமளி நடந்து பல்வேறு காரணங்களுக்காக வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர் தந்திருக்கக்கூடிய ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் குறித்து அதை இப்பொழுது நேரமில்லா நேரத்திலேயே எடுத்துக்கொண்டு பேச வாய்ப்பு வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கே நம்முடைய சபாநாயகர் அவர்கள் அதற்கு வாய்ப்பில்லை, இருந்தாலும் பதில் வந்ததற்கு பிறகு முடிவு செய்யலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனவே அந்த பிரச்சனை குறித்து நீண்ட நேரம் விவாதித்துக் கொண்டிருப்பது நேரம்தான் வீணாக சென்று கொண்டிருக்கிறது. நாளை தினம் பதில் தயார் செய்து கொண்டு அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கலந்து பேசி அந்த பதில் தயாரித்து சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் பதிலோடு வரக்கூடிய நேரத்தில் அப்பொழுது பிரச்சனை எழுப்பினால் பதில் சொல்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். நாளைய தினம் எடுத்துக்கொண்டு அதற்குரிய பதிலை சம்பந்தப்பட்ட அமைச்சர் மூலமாக விலக்கிட வேண்டும் என்ற நிலையில்
இத்தோடு இதை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக் கொடுக்கிறேன். எதிர்க்கட்சி தலைவரும் எதிர்க்கட்சிக்காரங்களும் வெளிநடப்பு செஞ்சு வன்மையான கண்டன குரல்களோட செய்தியாளர்களை சந்திச்சு கொசு மேல கம்ப்ளைண்ட் பண்ணி பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்றைய தினம் சட்டமன்றத்தில் 0 ஹவரில் விவசாயியுடைய முக்கிய பிரச்சனையை அரசினுடைய கவனத்தில் கொண்டு வருவதற்கு மாண்பு பேரவைத் தலைவரிடத்தில் அனுமதி கேட்டேன். ஆனால் அவர்கள் தொடர்ந்து அனுமதி மறுத்துட்டாங்க. இன்றைக்கு தமிழகத்தில் கோவை, திருப்பூர், நாமக்கல், ஈரோடு, விழுப்புரம், தமிழகம் முழுவதும் பல மாவட்டங்களில் கறிக்கோழி வளர்ப்பு பண்ணை வந்து நடத்தி வர்றாங்க. இதில் சுமார் 40,000 விவசாயிகள் இந்த கறிக்கோழி வளர்ப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இதில் சுமார் 5 லட்சம் பேர் தொழிலாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இது ஒரு முக்கிய தொழிலாக கருதப்படுகிறது. கறிக்கோழி விற்கும் நிறுவனங்கள் ஒப்பந்த அடிப்படையில் கோழி வளர்ப்பு தொழில் செய்து வருகிறார்கள். கிலோ ஒன்றுக்கு 6.50 ரூபாய் அவர்களுக்குரிய வளர்ப்பு கூலியாக வழங்கிட்டு இருக்காங்க. அதிமுக ஆட்சியில் தான் அப்போ கால்நடைத்துறை அமைச்சர் இருக்கும்போது இதுக்கு ஒப்பந்தம் போடப்பட்டது. இப்போ பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. இப்போ கோழி குஞ்சு, கோழி வளர்ப்பு தீவனத்தின் நிறுவனங்கள் வழங்கியிருது. ஆனால் இடம், கோழி பண்ணை செட்டு, தேங்காய் நார் மஞ்சி, மின்கட்டணம், தண்ணீரை போல பல மடங்கு இன்னைக்கு உயர்ந்துடுது. இந்த விலை உயர்வால் இன்றைக்கு கடுமையாக இந்த கறிக்கோழி வளர்ப்பு பண்ணை உரிமையாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. மற்றும் தொழிலாளருடைய சம்பளமும் உயர்ந்து விட்டது. இதனால் இந்த கறிக்கோழி வளர்ப்பு பண்ணை உரிமையாளர்கள் இதனுடைய வளர்ப்பு தொகை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று பல முறை கோரிக்கை வைத்தார்கள். அரசிடம் 6 மாத காலமாக தொடர்ந்து இது குறித்து அரசுடைய கவனத்தை கொண்டு வருவதற்கு போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. ஆனால் அவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை. அவர்கள் இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலைக்கு தக்கவாறு இந்த மின்கட்டண உயர்வு, இதோட தொழிலாளருடைய சம்பள உயர்வு, இப்படி பல வகையிலும் இந்த கோழி வளர்ப்பு பண்ணையில் இருக்கின்ற இந்த உரிமையாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்ட காரணத்தினால அதை 6 ரூபா 50 காசிலிருந்து 20 ரூபாயை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வந்தார்கள். இது குறித்து அரசுடைய கவனத்துக்கு கொண்டாந்தாங்க. அரசு 7/1/2026 மற்றும் 21/1/2026 முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று அறிவிப்பை கொடுத்துவிட்டு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தலை, நிராகரிச்சுட்டாங்க. இதில் சுமார் 40,000 விவசாய குடும்பங்கள் இதில் பாதிப்புக்குள்ளாகிறாங்க. 5 லட்சம் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த கறிக்கோழி வாங்குகின்ற நிறுவனங்களுக்கு சாதகமாக செயல்பட்டு வருகிறது. அதுதான் இப்போ தெளிவாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலைக்கு தக்கவாறு இவர்களுடைய கூலி உயர்வை, அதாவது அந்த கோழி வளர்ப்பு செலவு அதிகரித்த காரணத்தினால அந்த கோழி வளர்ப்புக்கு எவ்வளவு செலவு உயர்ந்திருக்கணும் அதற்கு ஏற்றவாறு அவர் உயர்ந்து கொடுக்க வேண்டும் என்று தான் அவருடைய கோரிக்கை. இதை 0 ஹவரில் நான் கொண்டு வந்தேன். இதை கூட பேசுவதற்கு இந்த அரசாங்கம் அனுமதிக்கல. எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் சர்வாதிகார போக்கை கடைபிடிக்கும் என்பது இது தெரியும். என்னதான் கோபம் இருந்தாலும் பிரதமர் மோடியை விட்டு அண்ணன் டிடிவி தினகரன் போக மாட்டார்னு சொல்லியிருக்காரு முன்னாள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள். அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய சொல்லியிருக்காரு. தினகரன் கூட்டணியில் இணைந்தது ஒரு இயற்கைக்கு மாறான கூட்டணி அப்படின்னு செல்வ பெருந்தகை கூறியிருக்காரு. ஆனா செல்வ பெருந்தகனுக்கு ஏன்னா அவர் குளிர் ஜுரம் பிடிச்ச மாதிரி நேத்துல சுத்திட்டு இருக்காரு. அவரே இன்னைக்கு ஒரு பக்கம் அவரின் மீது போர்க்கொடி தூக்கி காங்கிரஸ் கட்சிக்காரங்க டெல்லிக்கு போறாங்க. ஒரு பக்கம் இங்க போகணும், ஒரு பக்கம் அங்க போகணுங்கிறாங்க. அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர், பொதுச் செயலாளர் அவரு திமுக நாங்க இருக்கிறோமான்னு எங்களுக்கு தெரியாது, மேல கேளுங்கிறாங்க. அதே இவ்வளவு கந்தர்கோலத்தில் இருக்கும் பொழுது செல்வ பெருந்தகை அவர் எதற்கு குளிர் ஜுரத்துல சுத்துறாரு? அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் என்னோடு தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. முதல்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க. அவருடைய மனநிலை எனக்கு மிகச் சிறப்பாக தெரியும். அவருக்கு கோபம் இருந்தாலும் கூட மோடியை விட்டு போகக்கூடிய மனிதர் அல்ல அவர். 2024 எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வந்த மனிதர் எப்படி 2026 நம்மளை விட்டுட்டு போவாரு? இடையில சில மனக்கசப்பு இருந்திருக்கலாம், சில காரணங்கள் இருந்திருக்கலாம், தற்காலிகமா அவர் போயிருக்கலாம். நான் ஆரம்பத்திலிருந்து மிகுந்த நம்பிக்கையோடு தான் இருந்தேன். அண்ணன் டிடிவி அவர்கள் எங்கேயும் போக மாட்டாங்க, நம்ம கிட்ட தான் இருப்பாங்க அப்படின்னு. அதான் நேத்து அவங்க சொன்னாங்க, அந்த 2 கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய சண்டை என்பது தனிப்பட்ட சண்டை. ஆனால் 2026 பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறார். அவர் சொன்னதிலிருந்து எதுவும் பேக் அடிக்கலீங்க. ஆமாம், சில கொள்கைகளை முன்வைத்திருந்தார். ஆனா இன்னைக்கு ஒரு பெரிய விஷயத்திற்காக ஒரு தனி மனிதன் என்கின்ற ஒரு அடையாளத்தை தாண்டி
தமிழகத்தில் 2026 ஆட்சி மாற்றம் நடக்க வேண்டும் என்பதற்காக கசப்புக்கள் எல்லாம் மடந்து தினகரன் அண்ணன் வந்திருக்காங்க. இந்த முடிவு அவருக்கு கடினமாகத்தான் இருந்திருக்கும், ஈஸியான முடிவு இல்லை. பொது வழியில் பல விஷயங்கள் பேசிவிட்ட பிறகு கூட அண்ணன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் என்றால் பெரிய ஒரு விஸ்தாரமான ஒரு விஷயத்தை பார்த்துட்டு வர்றாங்க. அதனால் நான் இதை நன்கு உணர்ந்திருக்கின்றேன். காரணம், ரெகுலரா பேசிட்டு இருக்கோம். அதனால செல்வ பிறந்தை அவர்கள் மீடியால தான் பார்க்கிறார். டிடிவி என்ன பேசினாரு, இன்னைக்கு என்ன பேசினாரு, டிடிவி என்ன சேர்ந்தாரு. அதனால எதுவும் தெரியாமல் இருந்தால் அண்ணன் செல்வ பிறந்தை அவர்கள் பேசாம இருந்தாவே சந்தோஷம். இன்னைக்கு மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய அவங்களுடைய கூட்டணியும் அவருடைய ஆட்சியும் காப்பாற்றுவதற்கு அவருடைய எனர்ஜி அவர் ஸ்பெண்ட் பண்ணுமோ தவிர தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ன நடக்குதுன்னு ஏன் அவர் எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்றாரு? ஐயா கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. கூட்டணியில இருந்து பாமக வெளியேறினாங்க, திரும்ப சேர்ந்துட்டாங்க. அதே மாதிரி ஓபிஎஸும் என்டிஏ கூட்டணியில வருவாங்க. ஆனால் ஓபிஎஸ் அண்ணனை பொறுத்தவரை ஒரு பெரிய ஒரு தலைவர், ஒரு பொறுமையின் உருவமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர், நல்ல ஒரு மனிதர், ஒரு சத்திய சோதனை எல்லாம் கடந்து நிற்கக்கூடிய ஒரு தலைவர். அரசியல் யாரோ சொன்னாங்க நிரந்தரம் என்பது எதுவும் இல்லைன்னு. அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் மிக முக்கியமான தலைவர், தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர், நல்ல ஒரு மனிதர், நல்ல முடிவு அவர் எடுப்பார் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்ப புரியல, இப்ப புரியுது. தாவேக தலைவர் விஜய் அவர்கள் கேட்ட மாதிரியே விசில் சின்னம் அவருடைய கட்சிக்கு கொடுத்திருக்காங்க. இந்த விசில் சின்னத்தை வந்து நிறைய படங்கள் ஹிண்ட் கொடுத்துட்டே இருந்திருக்காரு. கோட் படத்துல கூட கொடுத்திருப்பாருன்னா பாத்துக்கோங்களேன். இன்னைக்கு மாதிரியே நாளைக்கும் யாரெல்லாம் அரசியல் பேசுறாங்க அப்படிங்கறத நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.